எ ருபீஸ் நோட்ஸ் நெவர் லூஸ் த வேல்யூ. அது க்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, சோப்டாக இருந்தாலும் சரி, டோனாக இருந்தாலும் சரி. என்னன்னு தெரியுமா? நம்ம ரூபா நோட்டு இருக்குதுல்ல, அதோடைய வேல்யூ வந்து எந்த நிலைமையில் இருந்தாலும், க்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை சோக்டு ஈரமாக இருந்தாலும் சரி, இல்லை டோனாக இருந்தாலும் சரி, கலர் மாறினாலும் சரி, அதோடைய வேல்யூ எப்போவுமே இறங்காது. ஏன் தெரியுமா? அதோடைய மதிப்பு எப்போவுமே வந்து அது இன்க்ரீஸ் அந்த லெவலில் தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து கிரிட்டிசைஸ் ஆனாலும் சரி, ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லை வந்து லைஃப்பில் கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம எதிர்பார்க்குறது நடக்கணும் சரி, லைஃப்பில் என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன நடந்தாலும் அந்த ரூபா நோட்டுடைய வேல்யூ எப்படி குறையாதோ அதே மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து எப்பவுமே திடகாத்தமாக வச்சு அதோடைய முயற்சியை நீங்கள் வந்து எடுக்கும் போது உங்களுடைய ஒர்த்து வந்து இப்போ தெரியாட்டாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிக்கும். அந்த ரூபா நோட்டுக்கிற வேல்யூ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த வேல்யூ உனக்கும் கிடைக்கும். அதை நீ ஃபீல் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நடந்து இருக்குது, இல்லாட்டா வந்து இது மாதிரி நடந்தது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ராப் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது லைஃப்பில் எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று. டேக் கேர்.